இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பிரியமானவர்களே. அது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது. ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை பர்சனல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் அதை பர்சனல் ஆக்கிக் கொண்டு உங்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே உண்மையுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் சிலுவையில செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள். அவர் செய்து முடித்த காரியத்துடைய ஆசீர்வாதம், சிலுவையுடைய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், அது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. எப்பொழுதும் நீங்கள் மரணத்துக்கு பின்பாக நீங்கள் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். ஆகையால் இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள். காலம் அதிகமாக இல்லை பிரியமானவர்களே. உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் இந்த காரியத்தை செய்து முடித்தாக வேண்டும். மரணம் யாருக்கும் எப்பொழுதும் வரலாம், அது தெரியாது எப்ப வரும் என்று. ஆனால் நீங்கள் அதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னார், அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மரணத்துக்கு பிற்பாகவும் உங்களுடைய வாழ்க்கை பத்திரப்பட்டிருக்கும். ஆகிய உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கிறதா அல்லது நோய் பிடித்தவர்களா இருக்கிறோம்? ஆவி சிக் ஓ ஆவி ஹெல்த்தி? நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறோமா அல்லது நாங்கள் நோய் வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறோமா? எப்படி நாங்கள் அதை சோதித்து அறிவது? சிம்பிளான காரியங்களை பார்க்கலாம். நாங்கள் உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அநேக சிம்டம்ஸ் நாங்கள் பார்க்கலாம். அதுல முக்கியமானது எங்களுடைய பசி இல்லாமல் போகும், எங்களுடைய அப்படைட், அதை நாங்கள் இழந்து போவோம். அதே போலத்தான் பிரியமானவர்களே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோய் பிடித்திருக்கிற என்று சொன்னார், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியம் இல்லை என்று, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னார். அதை கண்டுபிடிக்கக்கூடிய முதலாவது வழி, நாங்கள் அந்த ஆவிக்குரிய பசியை இழந்திருப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who hunger and thirst for righteousness. ஆண்டவருடைய காரியங்களிலே நாங்கள் பசியை இழந்திருப்போம் என்று சொன்னார், அந்த ஆர்வத்தை இழந்திருப்போம் என்று சொன்னார். அது முதலாவது அறிகுறியா இருக்கிறது, நாங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியம் இல்லை, நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம். எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவருடைய காரியங்களிலே நமக்கு இருக்கிற அந்த தாகம், அந்த ஹங்கர், அந்த தர்ஸ்ட், ஆண்டவரை பற்றிய அந்த காரியங்கள் இருக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து போகும்போது, நம்முடைய ஜெப வாழ்க்கை மங்கி போகும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற காரியங்களே நாட்டம் இல்லாமல் ஒரு அசதி வரும்போது, நம்முடைய உபவாசம், வேத வாசிப்பு, இப்படியாக ஆண்டவருடைய காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கட்டி எழுப்புகிற விடயங்களிலே நாங்கள் லக்கா இருப்போம் என்று சொன்னார், அதை தளர்ந்து போயிருப்போம் என்று சொன்னார், அதுதான் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்பதற்குரிய அறிகுறி. புரிகிறதா பிரியமானவர்களே? இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்று சொன்னார், தேவனுடைய காரியங்களே அசதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னார், தேவனுடைய காரியங்களை விருப்பமாக செய்ய முடியவில்லை என்று சொன்னார், நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற எல்லாம் வளரும், உயிரோடு இருக்கிற எல்லாம் வளரும். நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னாலும் நாங்கள் உயிரோடு
இல்லை என்று அர்த்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்கிறது என்று அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, எல்லா காரியங்களிலும் நாங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிறு குழந்தைகளைப் போல இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், ஆனால் இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் கடிந்து கொள்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளராமல் இருப்போம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிற்பாடு நமக்கு வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே இறந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அதே போலதான் சபைக்கும் அது பொருந்தும். Dead church is a sin. ஒரு சபை வளரவில்லை என்று சொன்னால் அந்த சபை இறந்து போயிருக்கிறது என்ற அர்த்தம். அந்த சபை வளரவில்லை என்று சொன்னால் அந்த சபை இறந்து போயிருக்கிறது என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை உயிரோடு இருக்க விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். நான் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகிய இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் எவ்வளவு தூரம் அக்கறையா இருக்கிறோம், அல்லது அந்த அக்கறையை இழந்து போயிருக்கிறோமா? அவருக்கு காரியங்களே, ஆண்டவருடைய காரியங்களே நமக்கு நாட்டம் இல்லாமல் போயிருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஆய்வுக்குரிய ரீதியிலே நோய்வாய்ப்பட்டிருக்கோம் என்ற அர்த்தம். நாம் வளரவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இறந்திருக்கிறோம் அல்லது இறப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த ரெண்டு காரியங்களையும் இந்த நாளிலே சோதித்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைப்பட்டிருக்கிறதா, அல்லது ஆவிக்குரிய ரீதியான நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமா, அல்லது முற்றிலும் இறந்திருக்கிறோமா? இந்த ரெண்டு காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறார். எப்படி சோதித்து பார்ப்பது? இறந்து போயிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சி முற்பட்டுமா தடைப்பட்டிருக்கும். நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய காரியங்களே நமக்கு நாட்டம் இல்லாமல் போயிருக்கும். ஆகையால் இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் வந்து, அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர், இதோ மரித்தேன் சதாகாலங்களும் உயிரோடு இருக்கு என்று சொன்ன தேவன் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியை வளரும்படியாக, ஆவிக்குரிய ரீதியிலே ஆரோக்கியமாய் இருக்கும்படியாக கட்டடத்திலே அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு எந்த இடத்தில் நாங்கள் தவறு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மறுபடி நம்மை கட்டும்படி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறதுவனாயிருப்பார். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.